ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். தேங்காவை யூஸ் பண்ணிவிட்டு தேங்காய் நாரை நம்ம தூக்கி போட்டுருவோங்க. இனிமேல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் நாரை தூக்கியே போட மாட்டேங்க. நம்ம நிறைய விஷயங்களுக்கு தேங்காய் நார் யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் நாரை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்காய் நார் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா உறுத்து எடுத்துக்கலாம். இப்படி உறுத்து எடுக்கும்போது இதில் உள்ள துகள்கள் எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்படி கிள்ளி இப்படி நல்லா உறுத்து எடுத்தீங்க அப்படின்னா துகள் எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் நார் வச்சு நம்ம நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் நாரை கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இதை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இதை நல்லா பிரித்து எடுத்தாச்சு. இப்படி நல்லா கைட்டை வச்சுட்டு நம்ம உறுத்தாலே போதும், அவ்வளோ துகள்களுமே நமக்கு வந்துடுங்க. பாருங்கள், நான் இப்போ இந்த அளவுக்கு இதை பிரித்து வச்சுருக்கேன். இந்த துகள்களையும் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தூர போகிறாண்டா, இதையுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த நாரெல்லாம் நான் இது இப்படி பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு எந்த பாத்திரமாக இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. பழைய பாத்திரம் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க அந்த நாரில் கொஞ்சமாக இந்த மண்சட்டியில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவும் சேர்த்துக்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம நெருப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்ச உடனேயுமே பார்த்திங்கன்னா நெருப்பு நல்லா பிடிச்சிக்கோங்க. இது நல்லா பிடிச்சி நல்லா எரிஞ்சு நமக்கு நல்லா சாம்பல் கிடைக்கும். அந்தளவுக்கு இதை எரியட்டும். எரிஞ்சு நல்லா அணைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கலாம். இந்த சௌரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் விறகடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. விறகடுப்பில் நம்ம மண்ணெண்ணெய் பெட்ரோலுக்கு பதில் இந்த சௌரி தாங்க வச்சு பற்ற வைப்பாங்க. தீ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பற்றிடும். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிடச்சிருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கைட்டையை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா ராவி விடும்போது நமக்கு நல்லா பவுட்ரு மாதிரி கிடைக்கும். அப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் நம்ம ரெடி பண்ணதில் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கைட்டை நல்லா கசக்கி விடுங்க. கசக்கி விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு மாவு மாதிரியே கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா நான் இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு 4 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இப்படி நல்லா கைட்டையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அதிகமாகவும் சேர்த்துறாதங்க, ஒரு 4 சொட்டு போதும். எண்ணெயையும் இந்த சாம்பலையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கிது. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு திஷ்டி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளங்கால்லையும் உள்ளங்கையிலையும் பார்த்திங்கன்னா மை வைப்பாங்க. அந்த மைக்கு பதில் கண்மைக்கு பதில் இதை வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திஷ்டியும் விழாது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம வச்சது எவ்வளோ டார்க்காக பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இனிமேல் கெமிக்கல் கலந்த மையெல்லாம் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா டார்க்காக இருக்கும். நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா டார்க்காக பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இனிமேல் கடையில் வாங்கி கெமிக்கல் கலந்த கண்மையெல்லாம் வைக்கிறதுக்கு பதில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக ஃபங்க்ஷன் எங்கும் போகிறோம், நம்ம ஹேர் டை அடிக்கலை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மையை நீங்கள் தலையில் அடித்து பாருங்கள். உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கிறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு நல்லா டார்க்காக பிடிக்கும். நீங்கள் ட்ரெஸ்ஸில் படும், கையில் படும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாங்க. நமக்கு கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது, நல்லா டார்க்காக பிடிக்குங்க. நீங்கள் ஹேர் டை அடித்தா கூட இந்த அளவுக்கு டார்க்காக இருக்காது, அந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அவசரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு இந்த சௌரியை இந்த மாதிரி தனித்தனியாக ஒத்தையாக வர்ற மாதிரி நல்லா உறுத்து எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் நல்லா தனித்தனியாக இப்படி நீளமாக கையில் ஒன்றா சேர்க்குற மாதிரி இப்படி எடுத்து இப்படி கையில் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த டிப்பும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் இதை ஒன்றா இப்படி சேர்த்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி நம்ம ரெண்டாக இப்படி மடித்து எடுத்துக்கணும். மடித்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நீண்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம்
நம்ம வந்து ஒன்றா மடித்து விட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நீளமாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இப்படி ரெண்டாக நம்ம இப்படி சுருட்டிக்குவோம். சுருட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு குச்சி தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த குச்சியை இதில் வச்சு மாட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கலாம். ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கலண்டு வராது, நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரப்பர் பாயிண்ட் இப்படி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து ஒன்றா வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிறத அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த குச்சிக்கு பதில் நீங்கள் வந்து ப்ரஷ்ஷு கூட எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி தூர போடக்கூடிய எந்த ஒரு ப்ரஷ்ஷாக இருந்தால் கூட இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷில் இந்த இதில் அந்த குச்சிக்கு பதில் இதை கூட நம்ம வந்து மாட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, விடாப்பிடியான கரை படிஞ்ச வாஷ் பேஷனை தான் நம்ம வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஹார்பிக் ஊற்றிக்கலாம். ஹார்பிக் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு கைட்ட தேய்ச்சோம் அப்படின்னா கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து தேய்க்கிற அந்த ஸ்க்ரப்பரோட இந்த நார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே அழுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், நான் தேய்ச்சிட்டு கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த நார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த தாளிப்பு கரண்டி வந்து எண்ணெய் படிஞ்சு போய் எப்படி அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம நார்மலாக சோப்பு ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இந்த எண்ணெய் படிஞ்ச இந்த கரை வந்து போகவே போகாதுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பலை இந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பலை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 சொட்டு ஹார்பிக் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஹார்பிக் இல்லை அப்படின்னா வந்து பாத்திரம் தேய்க்கிற எந்த லிக்விடாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு தேங்காய் நார் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பலில் இந்த தேங்காய் நாரை தொட்டு நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுப்பு இருக்கிற இடமே தெரியாதுங்க. அந்த கரை எல்லாம் அப்படியே போயிடும். நம்மளுக்கு வந்து அந்த ஹார்பிக்கில் கூட வந்து இந்த அளவுக்கு போடுவாது. இந்த சாம்பல் வச்சு தேய்க்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த கரை போயிருங்க. அந்த எண்ணெய் பிசுப்பே இருக்காது. நான் தேய்ச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பல் தான் தொட்டு தேய்ப்பாங்க. சோப்புலாம் வச்சு தேய்க்கவே மாட்டாங்கங்க. இப்படி தேய்க்கும் போது தண்ணி செலவும் நமக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா சோப்பு தொட்டு தேய்க்கும் போது அதில் வந்து சோப்பு முறை வரும். நமக்கு கழுக தண்ணி அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு வந்து தண்ணியும் கம்மியாக தான் ஆகும். பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். நல்லா இவ்வளோ பளபளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி எண்ணெய் படிஞ்சு போய் இருந்தது. இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நார் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்து நம்ம கைட்ட இப்படி மொத்தமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் தண்ணியில் நனைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி சுருங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து லிக்விடு சேர்த்துக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து இந்த நாரில் வந்து நம்ம தொட்டால் போதும். இந்த சோப்பு லிக்விடை நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையுமே நம்ம வந்து தேய்ச்சிடலாங்க. இந்த நாரை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிக்கலாம். தண்ணியில் நனைச்சிட்டு இந்த லிக்விடை தொட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி தொட்டால் போதும். நம்ம எல்லா பாத்திரத்தையுமே நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு வந்து சோப்பு முறை வராதுங்க. நம்ம வந்து இதில் வந்து லைட்டாக தொட்டாலே போதும். இந்த தேங்காயோட நாருக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து நிறையாவே சோப்பு முறை வரும். அழுக்குமே நல்லா போயிடும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு தான் தேய்ப்பாங்க. அப்போம்லாம் வந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர்லாம் கிடையாது. இப்போவுமே நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த தேங்காய் நார் வச்சு தேய்க்கிறாங்க. நானுமே வந்து இந்த தேங்காய் நார் வச்சு தாங்க தேய்ப்பேன். இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து நம்மளோட சிங்கையுமே தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு தேய்க்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சிங்கையும் நல்லா தேய்ச்சாச்சு, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா கூட எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்காது. நம்ம தேங்காய் நார் வச்சு தேய்க்கிறது அந்தளவுக்கு நல்ல பளபளப்பாக இருக்குது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் நாரில் உள்ள துகள்கள் வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை மட்டும் தூக்கி தூர போட்டுறவே செய்யாதங்க. இந்த சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா செடியெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றினாலும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் நாரில் உள்ள இந்த துகள்களை வந்து நம்ம செடியில் வந்து இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அப்படியே நல்லா உறிஞ்சி உள்ளே நிற்குங்க. நமக்கு வந்து செடி வந்து நல்ல ஈரப்பதத்தோடையே இருக்கும், சீக்கிரமாக காயாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் நாரில் உள்ள இந்த துகள்களெல்லாம் இந்த மாதிரி போடுங்க. நமக்கு உரமாகவும் யூஸ் ஆகும். அதேமாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து காஞ்சிராது, தண்ணி நல்லா நிற்கும் நமக்கு செடிக்கு. அதனால் இந்த சம்மரில் வந்து செடி வந்து வாடவே வாடாதுங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இனிமேல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தேங்காய் நாரை வந்து தூக்கி தூரவே போட மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.